சீமான் பேச்சை விஜய் குறித்து அந்த டிவிக்கு போறீங்களான்ற விஷயத்த நான் ரசித்து கேட்டேன். அவர் சீமான ரசிக்கிறேன்றாருங்க ராஜீவ்காந்தி. அதாவது அவர் சொன்னா நாங்க என்ன செல்வ பிறந்தகை நேற்றைக்கு பாக்குறாரு அண்ணன் சீமான கை கொடுத்துட்டு அணில் விஷயம் எல்லாம் எப்படி போகுது அணில் அப்படின்றாரு. இதெல்லாம் எதிரிக்கு எதிரி இப்ப நண்பன் ஆயிட்டீங்க எல்லாரும். கொஞ்சம் அடிப்படையோட கேளுங்க. அடிப்படை இருக்கு. பொது இடத்துல பார்த்தா இப்ப பக்க இந்த ஆனா என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம். அணில் அரசியல் என்ன போகுது? அணில் எல்லாம் எப்படி சரியா போயிட்டு இருக்கா? இதெல்லாம் இது பேச்சா? நான் பேசுறேன். அவரும் பேசுறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க. சொல்றேன், இதை வெட்டாம ஒட்டாம போடுவீங்களா? போடுவேன். இப்ப ஆதனார் விலகம் இருக்குது. இதோட பக்கத்துல விலகம் வந்து கமலாலயம். இப்ப நீங்க வெளில போறீங்க, அண்ணாமலை வர்றாரு, எப்படி இருக்கீங்க மாதேஷ் அப்படின்னு கேக்குறாரு. பேசுவீங்களா? அவர் பேசினா அது பாஜக ஆதரவு எடுத்துக்க முடியுமா? அவர் கேக்குறாரு. நான் ஆதரவுன்னு சொல்ல. அப்புறம் அங்கேயே அணில்ன்ற வார்த்தை பயன்பாடு வருது. யார் கேட்டா? அவரு செல்வ பிறந்தகை. அவர் கேட்டு நாங்க நம்ப முடியும்? அப்ப முழு நேரமா நீங்க விஜயை டார்கெட் பண்றீங்கன்னு அவர் சொல்லாம சொல்றாரு. செல்வ பிறந்தகை அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, அதுதான் மீனிங். அவர் கருத்துக்கு நீங்க பொழிப்புரை எழுதாதீங்க. பொது இடம் வந்தா செல்வ பிறந்தகையோ பொழிப்புரை எழுதி ஆகணும், தேவை இருக்கு. நீங்க அந்த பக்கம் ராஜீவ்காந்தி சொல்றாரு, ரசித்து கேட்டேன் சீமான் பேச்சை. என்னை கேட்டிருப்பாரு, என்னை கேட்டிருப்பாரு கடைசியா. ராஜீவ்காந்தியை ரசித்து நானும் அவரை பேசியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்க. இப்ப அவர் என்ன மனதில் இருக்காரு அப்படின்னு கேளுங்க. நான் பேசின பேச்சும் ரசித்தாரன்னு கேளுங்க. அவர் ரசிக்கிறாரு, அவர் விரும்புறாரு, வெறுக்கிறாரு, அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. எங்க கருத்துக்கு, எங்க கோட்பாடுக்கு, எங்களோட செயல் திட்டங்களுக்கு, எங்களோட அணுகுமுறைக்கு நாங்க பொறுப்பு. யாரோ விரும்புறாங்க, ரசிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க, அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. எங்களுக்கு வந்து எதிரி எப்பயுமே திமுக, அதிமுக தான். அதெல்லாம் நாங்க தெளிவா இருக்கும். நீங்க நண்பன் சொன்னீங்கல்ல, அண்மை காலத்துல திமுகவோட எந்த திட்டத்தை, எந்த ஒரு முன் நகர்வை நாம் தமிழக கட்சி வரவேற்றுச்சு சொல்லுங்க? எதையும் வரவேற்கல. அப்புறம் எப்படி வரவேற்க மாட்டீங்க?